இனிமே அந்த நாம தாத்தா வீட்டுக்கு போக கூடாதுமா. ஏம்மா ஏன் என்னத்துக்கு அப்படி சொல்ற? இல்லம்மா, அவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு உள்ள ரூம்ல வச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க, எனக்கு கொடுக்கவே இல்ல. அவங்களா சாப்பிட்டுட்டு இருக்காங்கம்மா. உனக்கு குடுக்க கூடாது, ஜல்பு குடிச்சுக்கோன்னு சொன்னனே நான் தான். அது நீ பார்த்த வேலை தானாமா? வெள்ளையும் சொல்லையுமா இருந்தா போதுமா? நல்லா டான்ஸ் ஆடி இப்படி உடம்ப நல்லா ஆக்க வேண்டாமா? என்ன பாருங்க, எப்படி பாருங்க, என்கிட்ட இருந்து கத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டெய்லி ஒரு 4 டான்ஸ போட்டீங்கன்னு வைங்க, என்ன மாதிரி ஆயிருவீங்க. எப்படி இருக்கீங்க பாருங்க, ஒல்லி குச்சா. இவ்வளவு மீன் தின்னு கூட ஒன்னும் உறுப்பு இல்ல. என்ன பார்த்து கத்துக்குங்க, இப்படிதான் ஆடணும். அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸ் குடுறா தம்பி. இந்த பால் வேணாம் எனக்கு. வேணான்னா வேணாம், சொன்னா கேளு. இல்ல பாலை குடி. இல்ல வேண்டாம், எனக்கு பால் தேவையே இல்லை, ஜூஸ் தான் வேணும். நோ, நான் குடிக்க மாட்டேன். இது ரொம்ப போங்காட்டம். போங்காட்டம். நான் ஆட வரமாட்டேன். இதெல்லாம் ஓவரா பண்றானுங்க இவனுங்க கூட. இனிமே நான் விளையாட வந்தேன்னா பாரு, சொன்னா கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறானுங்க. முதல்ல ஒளிஞ்சு விளையாடலாம்னு சொன்னாங்கப்பா. பாருங்க, நான் இப்படிதான் ஒளிஞ்சு வந்தேன். இந்த பக்கமா உட்காந்து இந்த பக்கமா நான் ஒளிஞ்சுக்கலான்னு பார்த்து இந்த பக்கம் வந்து நின்னா, அங்கேயே அவங்களும் வந்து நிக்கிறானுங்க. இது என்ன கதை? இது போங்காட்டம் தானே? இதெல்லாம் நடக்காது. முதல்ல இருந்து ஆடலாம்னு சொல்லிதான் பார்த்தேன், கேட்கல. நான் இனிமே இவங்க கூட விளையாடுறதாவே இல்லப்பா. இன்னைக்கு இந்த குட்டி குந்தாணிகள் எல்லாம் ஒரு வழி பாத்துறணும். அம்மா இங்க பாரு, நான் என்ன பண்றேன் பாரு. அம்மா இங்க பாருமா, நீ பாருமா, இங்க பாரு. ஒரே அடி. ஐயோ அம்மா, ஐயோ கால் வலிக்குதே. அப்பா விழுந்துட்டேனே. அம்மா கால் வலிக்குதுமா, இங்க பாருமா. அம்மா கால் வலிக்குதுமா. ஐயோ இது என்னடா இது, ஒரு காயை கொடுத்து விட்டானுங்க. அப்படியே முழுங்க முடியல. சரி காலால உடைச்சு பாப்போம். உடைய மாட்டேங்குதே. சரி என்னடா இது. சரி தந்தத்தால கொஞ்சம் குத்தி பாப்போம். என்னடா இது, நம்ம தந்தத்திலேயே குத்த முடியல, அவ்வளோ ஸ்ட்ராங்கா இது. அப்படி என்னடா காய் இது, என்னடா இது. சரி திருப்பி காலால ஒரு உதைச்சு பாப்போமா. வேற மாட்டேங்குதே. என்னத்தடா குடுத்துட்டு போறீங்க, திங்கவே முடியல. சரி என்னடா பண்ணலாம். காலால உடச்சு பார்த்தாச்சு, குத்தி பார்த்தாச்சு, திருப்பி 100 வாட்டி குத்தி பார்ப்போம். ஐயோ வழுக்கின் போதே. ஐயோ என்னடா இது. சி இன்னைக்கு எந்த மூஞ்சில முடிச்சமோ இப்படி ஒரு காயை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஐயோ முடியலையே. இப்ப என்னடா பண்றது. சரி இப்ப என்ன பண்ணலாம். அப்படியே காலால எடுத்து மேல ஒரு மிதிச்சு, யானை பலம் நம்மளுக்கு, யானை பலத்தாலே உடைக்க முடியாத ஒரு காயா இந்த காலால உடைப்போம். அந்த காலில் பவர் இல்ல போல இருக்கு, வயசாயிடுச்சு. சரி இப்ப திருப்பியும் ஒரு முட்டி பாப்போமா. எடுத்து இப்போ செவுத்துல போட்டு ஒரே உதை. ஆமா செவுத்துல போட்டு ஒரு அடி கொடுத்து நொங்குன்னு ஒண்ணு விட்டோன்னு உடஞ்சிச்சுடா. எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டதுனால நானே குளிக்க வேண்டியதா போயிடுச்சு. அருவியில போய் குளிச்சுட்டு வந்தேன்னா ஜலுப்பு பிடிச்சிச்சு. ஐயோ டவலை வச்சு நானே துடைக்கிறேன். இது என்னடா இது, இந்த முடியில இருந்து தண்ணி எல்லாம் போவே மாட்டேங்குது. எங்க அம்மா எப்படி தோட்டுவா, நானும் அப்படிதான் தோட்டி பாக்குறேன், முடியவே இல்லை. ஐயோ அச் அப்பா, இனிமே அருவியில குளிக்க கூடாதுடா சாமி. அக்கா தள்ளு, எனக்கு பெட் வேணும். அக்கா எனக்கும் பெட் வேணும், 2 பேரும் ஷேர் பண்ணணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. தள்ளுக்கா. அக்கா எனக்கு வழி விடுக்கா ப்ளீஸ், எனக்கும் வழி விடு. இல்லாட்டி இப்படிதான் உண்மை. சரி பில்லோ எடுத்துக்கோ. நோ பில்லோலாம் எனக்கு வேண்டாம். இல்லை எனக்கு பில்லோ வேண்டாம். பில்லோ எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லை. பில்லோ வேண்டாம். எனக்கு பெட்டு தான் வேணும். போ போ போ. பெரிய அக்கானாலே இப்படிதான் விட்டு கொடுக்கணும் போல இருக்குது. என்ன இது பாரு, என்ன அழிச்சாட்டியும் என்னை தள்ளி நிக்க வச்சுட்டு அது பாட்டுக்கு என்ஜாய் பண்ணுது பெட்டை. அது பாரு பில்லோ வேணாமா, எவ்வளவு திமிர் பத்தியா அதுக்கு. அம்மா நான் வந்து ஒளிஞ்சுக்கிறேம்மா, நீ என்னை கண்டுபிடிக்கிறியா. இங்க பாரு நான் போய் ஒளிஞ்சுக்கிட்டேன், என்னை கண்டுபிடி பார்க்கலாம். இப்ப என்ன கண்டுபிடி பார்க்கலாம். மாவனே ஒழுங்கா கீரையை சாப்பிடு, இல்லைன்னா கொன்னு போடுவேன். ஒழுங்கா அம்மா மாதிரியே எல்லா கீரையும் எடுத்து சாப்பிடு பார்க்கலாம். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இதை போட்டு கரெக்டா பின்னாடி போடணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான் இந்த மாஸ்டரு. நானும் பாக்குறேன், முடிஞ்சு எடுக்க கூட வரல. எடுத்து பார்த்தா பின்னாடி கரெக்டா விழ மாட்டேங்குது, என் மேலேயே விழுது, என் முதுகு மேலேயே. எப்படி நான் இதை சாயந்தரத்துக்குள்ள பண்ணுவேன். ஓடி போயிருது, போய் எடுத்து கொடுக்க கூட எனக்கு ஆள் இல்லையே. ஐயோ என் மண்டையில விழுந்துச்சே. இப்படியே எவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருப்பேன். சாயந்தரம் வேற வந்துச்சே, இவன் வந்துருவானே இப்போ. நான் என்ன பண்ண போறேனோ தெரியலையே. நீங்க கொஞ்சம் சொல்லித்தாங்களேன், எப்படி கரெக்டா பின்னாடி போடுறது. ஒரு வாட்டி டூருக்கு போயிருந்தோம், கதையை கேளுங்க. தண்ணி குடிக்கலான்னு காலை வச்சேன் பாருங்க, புழுக்குன்னு உள்ள இழுத்துக்குச்சு. அப்புறம் எங்க அண்ணன் பார்த்தான், எங்க அக்கா வந்தா, காலை கொடுத்தாங்க, கையை கொடுத்தாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. குடும்பமே ஓடி வந்துருச்சு. நானே மூழ்க பார்த்துட்டேன். அப்புறம் எங்க அப்பா வந்தான், வந்து ஒரு புஷ் பண்ணான் பாருங்க, என் குண்டியை பிடிச்சி மேலே ஏத்தி விட்டான். எப்படியோ தடுமாறி மேலே வந்துட்டேன்னா கேட்டுக்காங்களேன். இப்படித்தான் நான் டூர் போன கதை.
டூர் போனா பார்த்து போகணும், இல்லைன்னா இதான் கதை. என்ன சொல்றீங்க? ஆழம் தெரியாம காலை விட்டுட்டு நான் பட்ட பாடு, எப்பா எப்பா எப்பா. இந்த ஸ்பூனை என்கிட்ட கொடுத்துரு, என்னோடது தானே, நான் தானே எடுத்துட்டு வந்தேன் வீட்ல இருந்து. ப்ளீஸ், எனக்கு தான் வேணும். ஊருக்கு வந்த இடத்துல இப்படிலாம் என்னைய கஷ்டப்படுத்தாத. இந்த ஸ்பூன் எனக்கு பிடிச்ச ஸ்பூனு, ஏன் நீ பிடுங்கிட்ட? கொடுத்துரு, அம்மாட்ட சொல்லுவேன். இல்லைன்னா இப்ப பாரு அம்மா, நான் இப்ப கேட்க போறேன் பாரு, நீ ரொம்ப வம்பு பண்ற. கொடுத்துருனா கொடுத்துரு, கொடுக்கலன்னா பாரு இப்போ வச்சிருவேன் நான் அதை. ஏக்கா என்னக்கா பண்ற? இப்படிதான் சுத்தி சுத்தி தான் தலையில தானே மண் அள்ளி போட்டுக்கிறதா? கொஞ்சம் சொல்லித்தாயேன். அக்கா எனக்கு சொல்லி கொடுக்க வர மாட்டேங்குதே, எப்படிக்கா மண்ணை தலையில அள்ளி போட்டுக்கிறது? யாரும் சொல்லி தர மாட்டேங்கிறீங்க, எங்க அப்பன் கூட சொல்லி தர மாட்டேங்கிறான். அப்பப்போ நானே மண்ணு மேல சாஞ்சி தேய்ச்சிக்கிறேன், அவ்வளவுதான். தேய்ச்சிட்டேன் பாரு மண்ணை. பக்கத்து வீட்டுல இருந்து ஏதோ வாசனை வருது, மூக்க தொலைக்குது, இருக்க முடியல வீட்டுக்குள்ள. மீன் குழம்பா இருக்குமா? அந்த குந்தாணி நம்ம வீட்டுக்கு குடுத்தன் போலா மாட்டாளா? மூக்க இந்த பாடுபடுத்துது, கொடன்னு குடையுத வாசனை, ஆசையா இருக்கு. தருவாளா மாட்டாளா? உள்ள போய் கேட்டுடலாமா? என்னத்த கேட்க, தருவாளா மாட்டாளா? நீங்க சொல்லுங்க. அச்சோ, இந்த மூக்குக்குள்ள ஈ போயிடுச்சு போல இருக்குப்பா. என்னப்பா பண்ணலாம்? அப்பா சொல்லுப்பா, நீ தான் கொஞ்சம் சொல்லி கூட. இந்த பாருப்பா, நான் எவ்வளவு சுத்துறேன், ஆனாலும் இந்த ஈ வெளியே போக மாட்டேங்குதுப்பா. ஐயோ, குறு 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 குறுங்குதுப்பா. அப்பா அப்பா, குறு குறுங்குதுப்பா, தாங்க முடியலப்பா.